அரைச்சு வச்ச மீன் குழம்பு நான் இந்த மாதிரி தான் செய்வேங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? மீன் குழம்புக்கு எப்பவுமே மண்சட்டியில வச்சா ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். மண்சட்டி வச்சாச்சு, அதில கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு, சின்ன வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ, அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அதில ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டு, ஒரே ஒரு மிளகாய் சேர்த்துக்கலாம். நாங்க காரம் கம்மியா தான் சாப்பிடுவோம். அதனால ஒரே ஒரு மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதில ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குனதும் 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா சாஃப்ட்டா வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இது கூட மீன் குழம்பு மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வதக்குங்க. இப்ப தக்காளி நல்லா சாஃப்ட்டா வதங்குனதும் புளி வந்து சேர்த்துக்கிறேன். புளிய நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கலரிட்டு மிக்ஸியில அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ மறுபடியும் மண்சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். அது ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 பூண்டு வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சு வச்சிருந்த அந்த பேஸ்ட்டும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு மேலே நல்லா எண்ணெய் மிதங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் மீனை போடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மீன் வந்து உங்களுக்கு உடஞ்சி போயிடும். அடுத்ததா நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மீன் வந்து நல்லா மேலே மிதங்கி வரும். அது மட்டும் இல்லாமல் மீன் வந்து நல்லா இந்த மாதிரி வெள்ளையாக வெந்து வந்திருக்கும். இதுக்கு மேலே நான் கருவேப்பிலை ஒரு கொத்து மட்டும் நல்லா தூவி இறக்கி வச்சுருவேன். அவ்வளோதான், நமக்கு டேஸ்டியான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தது நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.